மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 18ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் வலுப்பெற்று காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவியது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடைந்தது. 19ஆம் தேதி அதாவது நாளை முற்பகல் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கொங்கன் வடக்கு மேற்கு பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. அதேபோல நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கு. இந்த சூழல்ல நாளைக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும்னு ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையிலான இந்த 5 நாட்கள்ல தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை ஒரு சில இடங்களில் பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும்னு கூறப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், வங்கக்கடலின் ஆந்திரா ஒடிசா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடலின் மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், கொங்கன் கோவா கடலோர பகுதி, அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் இங்கெல்லாம் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்திருக்கிறது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவுகிறது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தின் மேல்கூடலூர் பஜார் ஆகிய இடங்களில் தலா 14 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சின்னக்கல்லாறு நீலகிரியின் தேவாலா ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூரின் சோலையார் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை நலவும் பதிவாகியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி பகுதியில் 35.2 டிகிரி செல்சியஸும், கரூர் பரமத்தி 21 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவான நிலையில் இதுவே அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக கருதப்படுது.